ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெயகணேஷ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ. இப்போது காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் சீசன் வந்திருக்கு. அதனால் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன். காலிஃப்ளவரில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ண ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். என் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணியை சுட வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். போட்டுட்டு காலிஃப்ளவரை ஒவ்வொரு பூவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மொத்தமாக போடும்போதும் அதில் நிறைய புழு இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு பூவாக கட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அந்த காலிஃப்ளவரில் புழு வண்டு ஏதாவது இருந்தால் அந்த சூடான அந்த தண்ணியிலையும் அந்த உப்புலையும் அந்த புழு வண்டெல்லாம் வெளியில் வந்து அந்த தண்ணியில் தங்கிடும். நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போது அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை பக்கத்தில் வச்சுடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கிறது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் நான் இதுக்கு ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் மிளகாய் பொடி போடுறதுனால அதுவே போதும்னு வச்சுட்டேன். இந்த காலிஃப்ளவர் தண்ணியெல்லாம் வடிகட்டி இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வேணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் போடல. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு மசாலாவும் காரமும் நிறைய சேர்த்துக்க மாட்டோம். அதே மாதிரி ஆயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையான ஆயில் இருக்கும். அதுக்காக ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. மசாலாவும் ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட வேண்டியதுக்கு போட்டு தான் ஆகணும். இதுக்கு நாங்கள் போடலாம். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு எவ்வளோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூளோட நான் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சாம்பார் பொடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுலேயும் காரம் இருக்கும், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். சாம்பார் பொடி போடும்போது டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடியும் போட்டேன். இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த வெங்காயத்தை மசாலாலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போது போட்டிருக்க வெங்காயம் இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் வெங்காயமும் கொஞ்சம் சாஃப்டாகிடும் வெந்துட்டு. அதுக்கப்புறமா நம்ம அங்கே எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. எல்லாமே அந்த மசாலாலாம் காலிஃப்ளவர்லேயும் இறங்கிடும். ஒன்றும் இல்லையா, நிறைய ரெசிபீஸ் இருக்குது காலிஃப்ளவரில். ஒருத்தர் காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் அந்த ஃப்ரை பண்ணுவாங்க, கோபி 65 பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க, காலிஃப்ளவர் வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நம்ம அந்த காலிஃப்ளவர் சீசன் வரும்போது அதை வாங்கி யூஸ் பண்ணி நம்ம அதை ஏற்ற மாதிரி சமைச்சிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப மசாலாவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக இந்த மாதிரி சமைச்சிருக்கோம். இப்போது காலிஃப்ளவரை மூடி வச்சாச்சு. அதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் அதில் வத்துற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காலிஃப்ளவர்லாம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. எல்லாமும் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு, வெங்காயம் காலிஃப்ளவர் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ண நல்லா அமுங்குது பாருங்கள். அவ்வளோதான், காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியாச்சு. இப்போ இதில் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லியை போட்டுக்கலாம். எல்லாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போதும் நமக்கு அந்த வாசனையோடு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஈஸியான ரெசிபி தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நான் எங்கள் வீட்டில் பண்ணப்போ எடுத்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.